சுதர்சன சக்கரத்தின் கதை. ஒரு நாள் அனைத்து தேவர்களும் விஷ்ணுவை அணுகி ராட்சசர்களின் தாக்குதலிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு வேண்டுகிறார்கள். அவர்களுடன் போரிடும் அளவிற்கு தன்னிடம் சக்தி இல்லை என்றும் சிவபெருமானின் உதவியை நாட வேண்டும் என்றும் விஷ்ணு கூறுகிறார். கைலாசத்தை அடைந்தவுடன் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை காண்கிறார். அவரை தொந்தரவு செய்ய விரும்பாத விஷ்ணு அவர் தன் தியானத்தை முடிக்கும் வரை பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என முடிவு செய்கிறார். விஷ்ணு ஒவ்வொரு நாளும் ஒரு தாமரை மலரை அர்ப்பணித்து சிவநாமத்தை 1000 முறை வாசித்தார். சிவன் ஒரு நாள் தியானத்தில் இருந்து வெளிவருவதற்கு முன் இது பல ஆண்டுகளாக தொடர்கிறது. சிவன் விஷ்ணுவிடம் இருந்து ஒரு தாமரை மலரை மறைத்து வைத்தார். விஷ்ணு தன் சேகரிப்பில் ஒரு மலர் காணவில்லை என உணர்ந்தார். உடனே தன் கண்களை பிடுங்கி சிவனின் பாதத்தில் சமர்ப்பித்தார். விஷ்ணுவின் பக்தியால் கவரப்பட்ட சிவன் அவரிடம் வரம் கேட்க சொல்கிறார். அப்பொழுதுதான் அசுரர்களை கொல்லும் சுதர்சன சக்கரம் விஷ்ணுவிற்கு சிவன் வரமாக வழங்கினார்.